ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்கள் அன்பிற்குரிய சிந்து என்னத்தோட வந்திருக்குன்னா கட்லெட் செய்ய போகிறோம். நான் மட்டும் இல்லை, என்னோட அம்மாவும் வந்திருக்கிற. அம்மா வந்து சர்ப்ரைஸாக வந்திருக்கா என்னட்ட. அம்மா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் சுவிஸுக்கு வந்து இறங்கி இருக்கிறான். என் பர்த்டே வந்ததால் அம்மா எனக்காண்டி இன்ப அதிர்ச்சி தர்றதுக்காண்டி வந்திருக்கேன். உண்மையாக இன்ப அதிர்ச்சி தான். ஏனென்றால் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கிறது அலர்ஜி தானே, அதனால் அம்மா வந்ததால் ஹாப்பி. இப்போ அடுத்தது வந்து இப்போ நாங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து எப்படி கட்லெட் செய்ய போகிறோம்ன்றதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி கட்லெட் வீடியோ. ஃபிஷ் கட்லெட் நம்ம ஃபிஷ் கட்லெட். இப்போ இந்த ஒரே சாப்பாடு தான். இப்போ இந்த அப்பம் ஒரே சமையல் தான். இப்போ வந்து நான் மட்டும் சமைக்கிறேன், அம்மாவோட சேர்ந்து இப்போ நான் கை கோத்துருக்குறேன். அம்மாவை வெளியில் கூட்டி கொண்டு போக வேண்டாம், வெளியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுற போகிறோங்க. அம்மா அவள் வெளியில் கூட்டி கொண்டு போக மாட்டேன், வெளிக்கிட்டா அடித்து ஊற்றுது மழை. இதுதான் இந்தியன் சுவிட்சர்லாந்து கிளைமேட் வந்து இப்படி இருக்குது. சம மழை. இதுக்குள்ள எங்கே அவன் அம்மாவை கூட்டி கொண்டு போகிறது. நான் நினைச்சேன்னா இன்றைக்கு வந்து அம்மாவை இப்படியே இந்த பின்பக்க மலையால் கூட்டிக்கொண்டு அந்த மேல் மலைகளால் கூட்டிக்கொண்டு கீழ் மலைகளால் இறக்கலாம் வேண்டாம். மழை இப்படி அடிச்சு ஊற்றுது. அதனால் அம்மா வந்து சொன்னேன், ஓகே வாங்க இன்றைக்கி யூடியூப்புக்கு நாங்கள் வந்து சமையல் வீடியோ எடுப்போம். இன்றைக்கி சரி வராது வெளியில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்னொரு நாளைக்கு வெளியில் போய் வீடியோ எடுப்போமே நம்ம. இப்போ நாங்கள் வந்து சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். நாங்கள் முதல் வந்து என்னம்மா செஞ்சு வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு வச்சு வச்சுருக்கிறோம். அம்மா வந்துக்கலாங்க சட்டியில் அவிப்போம்னு சொல்ல. அம்மா சொன்னால் சட்டியில் அவிக்கிறத விட உருளைக்கிழங்கு ரைஸ் குக்கரில் அவிச்சா நல்ல வடிவாக அவியுமெண்டு நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் அம்மா இதை எனக்கு சொல்லி தந்தவா. நீங்களும் யாரும் உங்களுக்கு ஜூஸ் ஆனால் செய்யுங்க. உருளைக்கிழங்கு ரோல் செய்யணும் வேண்டாம், டக்குன்னு ரைஸ் குக்கரில் போட்டால் வச்சுடுங்க. இது அம்மாவோட ஈஸி ஐடியா. இப்போ நாங்கள் கட்லெட்டுக்கு வந்து என்னென்ன நாங்கள் போட போகிறோம்னு சின்ன ஒரு வீடியோ எடுப்போம் வேணாமா. அம்மா வந்து ரைஸ் குக்கரில் வந்து உருளைக்கிழங்க அவிச்சு வச்சுருக்குறா. 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துறாங்களே நம்ம. ஒரு மீன் எடுத்துறாங்க. சுவிஸ்காரர் சாப்பிட போயிடும். இந்த கட்லெட் வந்து கொஞ்சம் உரைப்பு குறைவாயும் மீண்டின் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். அந்த ஐடியாவில் தான் ஒரு மீண்டின் எடுத்துருக்குறேன். அடுத்ததாம்மா ஒரு லீக்ஸ் எடுத்துருக்குறோம். 4 கேரட் எடுத்துருக்குறோம். 4 சிவப்பு வெங்காயம் எடுத்துருக்குறோம். பச்சை மிளகாய் உரைக்க வேண்டதுக்காண்டி 2 மிளகாய் காணுமே. 2 மிளகாய் உண்டு. கருவேப்பிலை ரம்பையிலையும் போடலாமோ. ரம்பையிலையும் போட போகிறோம். அம்மாவும் நானும் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். அம்மா ஃப்ரான்ஸ்லேருந்து இறங்கி இருக்கிற இதுக்காண்டியே அம்மா சொல்கிற தன்னை விட நான் நல்லா செய்வேனுண்டு. எப்படியும் அம்மாவோட சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதனால் அம்மாவை தான் செய்ய விட போகிறேன். அம்மா உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஃப்ரான்ஸுக்கு வந்து இறைச்சி போட்டு கட்லெட் செய்தர சொல்லி செஞ்சிருந்தீங்க. ஆட்டிறைச்சி. எனக்கு வந்து மீன் டின்னை விட ஆட்டிறைச்சி கடி போடணுமா இருந்தது கட்லெட்டுக்கு. அம்மா செஞ்சு தந்தவா நல்லா இருந்தது நம்ம. அது நாங்கள் பரிசுக்கு போன நேரம் செய்யலாம், மீன் செய்யலாம். ஆனால் இறைச்சிலாம் நாங்கள் கூடுதலாக செய்தது இல்லை. மீன் டின்லாம் கூட செய்கிறோம். நாங்கள் ஒரு மாற்றமாக செஞ்சு பார்த்து நாங்கள் நல்லா தான் வந்தது. சிலது செய்து பார்க்கலாம். செய்கிற கரைமாயிட்டானே அதை ரொட்டி விட்டா கட்லெட். இப்போ நாங்கள் திருப்பி வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டுவோம், வேலையை பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்து கட்லெட்டுக்கு எல்லா பொருட்களும் வந்து தயார் செஞ்சுட்டோம். இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள் தயார் செஞ்சுருக்கோம்னு உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் பாருங்களேன். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து தூள் தூளாக செய்து வச்சுருக்குறோம். மீன் டின், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை, கேரட் லீக்ஸ். அவ்வளோதான் சாமான். இனி கொஞ்சம் எண்ணெய், சட்டியும் எடுக்கணும் மறக்காம. சட்டியும் எடுக்கணும், அடுப்பை போடணும், கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் எங்கே இருக்குன்னு தெரியாதா? தெரியல எனக்கு. கீழே இருக்கு இந்த இதுக்குள்ள. அம்மாவுக்கு தெரியா வீட்டில் என்ன இருக்குன்னு. எண்ணெய் விடுறேன், கொஞ்சமாக விடுறேன். கணக்காக விட்டால் கொலஸ்ட்ரால் கூடும். எங்களோட வேலைடத்துக்கு தான் இது செய்கிறோம். அதனால் உரைப்பு குறைவாயும் எண்ணெய் குறைவாயும் செய்கிறேன். ஏனெண்டா எல்லாருக்கும் எண்ணெய் பிடிக்காதானே, அதனால் கொஞ்சம் எண்ணெய்மா விட்டுருக்கேன். அம்மா ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் தான் விடுறவா. எண்ணெய் கவனமாக பார்த்துக்கொள்ளுவா. எண்ணெய் சாப்பாடுகள் குறைவாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுவா. இப்போ வந்து எண்ணெய் குறைவாக விட்டு இப்போ வந்து கடுகு அதுகளெல்லாம் போட போகிறோம். கொஞ்சம் கடுகு போட போகிறீங்க. இப்போ வந்து அம்மா வந்து கடுகு போடுறா. அடுத்ததான் என்னம்மா போடணும்? அம்மா அகப்பையை மறந்துட்டீங்க.
அகப்பை இல்லாம நீங்க கிண்டேலாம் அதெல்லாம். கட்டத்துல இருக்கு சட்டி. கொஞ்சம் வதங்க. என்ன காணாதமா இருக்குமா? கொஞ்சம் விடவோ? இல்ல காணுமா? சேவ் பண்ணி எடுத்துருவீங்களா? என்ன சாப்பாடு எல்லாம் குறைக்கணும் வேணாமா? ஆனா இப்ப ஸ்ரீலங்கா சாப்பாடு சாப்பிடாம இருக்கல, அதை என்ன செய்யலாம்? சமைக்கத்தானே வேணும். அதனால எண்ணெயை குறைச்சி சாப்பிடலாம். ஜூஸ் நல்ல இல்லையா? நான் கோலா குடிக்கிறத விட என்ன நினைக்கிறீங்க? 24 மணி நேரம் கோலா குடிக்கிறது. கோலா குடிச்சாதான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணுமா இருக்கும். கூடாது என்ன கோலா போட்ட அப்புறம் போடணுமா மஞ்சள் தூள்? போட்ட இருக்கம்மா. நீங்க தான் தந்த நீங்க கொஞ்சம் வித்தியாசம். இது வித்தியாசம். குக் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டா, அதனால நாங்க பார்த்து கொண்டு இருப்போம் அம்மா செய்யறது என்னன்னு. அம்மா நல்லா கட்லெட் செய்வா, அதனாலதான் அம்மாவை கட்லெட் செய்ய விட்டுருக்கேன். இப்போ நான் அடுத்ததா கரெக்ட் போடுறேன். கரெக்ட் போட்டு கரெக்ட் கொஞ்சம் வதங்கணும். டீஸ் தக்காளி வதங்கிடும். கரெக்ட் கொஞ்சம் நேரம் தில்லுவேன். அடுத்ததா கரெக்ட் போடுறோம். வெங்காயம், பச்சை மிளகா, ரம்பை, கருவேப்பிலை எல்லாம், கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ அம்மா அடுத்ததா கேரட் போடுறா. கேரட் ஏன் இப்போ முதல் போடுறா வேண்டாம், கொஞ்சம் கிளறி போட்டு லீக்ஸை போடும் வதங்குறதுக்காண்டி. அடுத்ததா லீக்ஸ் போடணும் நம்ம. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா கட்லெட் என்னம்மா? பிள்ளைகள் விரும்பியும் சாப்பிடும். கொஞ்சம் உப்பு போடுவோமா? கேரட் பதம் கேட்க போட்டா நல்ல வெல்லம் உப்பு. அம்மா சொல்ற எங்கட சமையலுக்கு உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்காங்க என்ன? அப்படியாம்மா? நல்லா இல்லை, கொஞ்சம் சுள்ளா இருக்கு. நான் கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் கூட சாப்பிட்றது. சொரணை வரட்டுமெண்டு. சொரணை கொஞ்சம் குறைவே இல்லை. சூடு சொரணை வரட்டுமெண்டு தான் கூட உப்பை கூட சாப்பிட்றது. இனி வர மாட்டோம் சூடு சொரணை. வதங்கி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து அம்மா வந்து மஞ்சள் தூள் போட்டு இந்த கேரட் லீக்ஸோட சேர்த்து அந்த மஞ்சள் தூள் வாசம் வந்து தாளிக்கப்படுற மாதிரி தாளிச்சு அப்படியே அதை வந்து அந்த வாசத்தை போக வைக்கிறேன், பச்சை மணத்தை போக வைக்கிறேன். மஞ்சள் மனம் அடிக்கும் தானே, அதனாலயா அந்த அந்த பச்சை மணம் போகிற மாதிரி இருக்கிறதுக்கானே அதை போட்டு தாளிக்கிறேன் அம்மா. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடணும், அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடும், கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்குது. அதனால கருகலையா சட்டி? அம்மா சொன்னவா என்னண்டா எண்ணெய் விடையக்க கணக்கு எண்ணெய் விட சொன்னான் தானே. இப்போ பார்க்க சொல்லி சொன்னவா என்னண்டா சொன்னவாண்டா எண்ணெய் வந்து காணும் வந்து முதலே சொன்னவான். நான் கொஞ்சம் எண்ணெய் உண்டுன விட சொல்லி சொன்னான். ஆனால் பாருங்க எண்ணெய் மாதிரி வந்துட்டு மீன் டின்ன போடுவோம். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் மீன் டின் போட போகிறோம். ஏனம்மா எனக்கு மீன் விருப்பம்? சின்னல மீனா தீத்துற நீங்க எனக்கு அது என் கண் மீன்வா இருக்கிறதாலயா மீன் சாப்பிடுறேன். என்ன புது கதையா இருக்குது. நீங்க சின்னல மீன் சாப்பிடுறது தீட்டி தானே வளர்த்துறீங்க? அம்மம்மா மீன் தீட்டி வளர்த்ததாலதான் மீன் விருப்பம் எனக்கு என்ன. ஆனா இப்ப குறைஞ்சிட்டு மீன் சாப்பிடுறதுனா எங்க குறைஞ்சிட்டு இருந்துட்டு சாப்பிடுறதா அதெல்லாம் ஒரு வயசு. சில மீனெல்லாம் சாப்பிடுவீங்க, இப்ப அவ்வளோ இப்ப எல்லாம் வறுத்துட்டேன் சாப்பாடு. இப்ப கொஞ்சம் குறைச்சி விடும் வறுத்து கருகுதே. உருளைக்கிழங்க போட்டு திரட்ட போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் போடுவோமா? காணுமே. 2 கரண்டி போட்டு வந்து அம்மா வந்து உருளைக்கிழங்கு போட போறா. கொஞ்சம்
சட்டி காணாதாம்மா? நல்ல சுவையான ஒரு கட்லெட் வரப்போகுது. உப்பும் கொஞ்சம் போடணும். அம்மா நாங்கள் அப்படியே நம்மளோட இயற்கையை பார்ப்போம். மழை கொஞ்சம் விட்டுட்டு அம்மா வெளியில் கூட்டி கொண்டு போவோம்னு பிளான் பண்ணி நான், ஆனால் இந்த மழை வந்து அப்படியே சுதப்பி விட்டுட்டு இங்கே பாருங்க. இப்போ மழை நின்றுட்டுது, ஆனால் காற்றடிக்குது. வெளியில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இந்த கூட்டி கொண்டு போகிறது அம்மா வழியில் மழை தூருது. எனக்கு விருப்பம் இல்லையா மழை பெய்யுது. அம்மா விருப்பமே இல்லை வெளியில் வர. அம்மா சொல்கிறோம் தான் வீட்டில் இருக்க போகிறேன். ஆனால் என்னோட நிற்க தானே வந்தவாவாம், வெளியில் சுற்றி பார்க்க வரே இல்லையா. அதனால் அவங்க சொல்லிட்டு நான் இங்கே எங்கட வீட்டை வந்தால் ஒரே சுற்றி பார்க்கறதான் வேலையா. அம்மா வாங்க வெளிக்கிடுங்க, பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் சுற்றி காட்டுறேன் எங்களோட வீட்டுக்கு பின்னால். அதனால் இந்த பின்பக்கம் சுற்றி பார்க்கலாம் வந்து பார்த்தது. ஆனால் மழை செம மழை தான் பெய்யுது. ஒன்றும் செய்யலாம், சுற்றி பார்க்கலாம். நாளைக்கு சில வேலை மழை இல்லாட்டி கூட்டி கொண்டு போகிறேன் வேலையால் வந்தேன்மா. நான் வேலையால் வந்து கூட்டி கொண்டு போக டைம் இருக்கும் மாதிரியா பார்ப்போம். சொல்லுதம்மா, சட்டி காணுமா? அட்ஜஸ்ட் பண்ணலாம். நல்ல வாசம் வருதம்மா. அந்த ஓட்டை இருக்காது, ஆக கூடவும் போடாதீங்க. இப்ப அம்மா வந்து மிளகுத்தூள் போட்டு இந்த கட்லெட்டை வந்து கணக்க சாப்பிட மிளகுத்தூள் ஒரு அளவா போடுமா. இப்போ வந்து கட்லெட் கடைசியாக வந்து மிளகுத்தூளை போட்டு இதை பிரட்டி எடுக்கிறதான் வெலஸ்டியான ஈஸியானம்மா. எல்லாம் வெட்டி வச்சு உருளைக்கிழங்க அவிச்சு வச்சு எல்லாம் செய்துட்டோம்னா ஈஸி. இனி வேற உருட்டி முட்டையில் பிரட்டி ரசுக்கு பிரட்ட வேண்டியதா, அதுதான் வேலை. ஆனால் சில பேருக்கு அந்த உருட்டுறது பஞ்சில தான் செய்கிற பஞ்சி வர்றது என்னம்மா. எத்தனை கட்லெட் வேற இவ்வளத்துல? நாங்கள் ஒரு 30 பேர் டூர் போகிறோம். 20 உங்களுக்கு 30 எனக்கு. ஓகே, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பெருசா. வீட்டுக்கு 20 எடுக்க போகிறோம், 30 கொண்டு போகிறோம். நாங்கள் 30 பேர் டூர் போகிறோம் நாளைக்கு, அதனால் கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் உப்பு குறைய போட்டது நல்ல வேணாம்மா. நான் கறிக்கு போடுற உப்பை விட எவ்வளோ குறைச்சி போடணுமாம்மா? அளவா இருக்கு, கொஞ்சம் சொல்லிடுது. இடி முழங்குதம்மா. மழை விடாது போல என்ன, கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. சுவிஸ்ல கிளைமேட் இப்படி இருக்குது. இப்போ என்னோடைய தங்கலாம் வந்து வலிக்கிட்டு வந்துட்டீங்கண்ணே. ஆ, இனி என்னோட தான் இருக்க போறீங்களா? அதே சொல்லாம வந்த நீங்க. உங்களுக்கு விருப்பமா என்னோட இருக்க? தூர பயணம் வந்தா போக வராது. ஆனால் சரியான தூரம் என்ன அங்கே உங்களோட வீட்டில் நீங்க? 10 மணித்தியாலம் இல்லைம்மா, பரிசுல இருந்து சூரிச்சுக்கு வர 6 மணித்தியாலம். அம்மாவோட கட்லெட் இப்போ வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துடுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கு நான் சமைக்கல, அம்மா தான் சமைச்சிருக்கிறா. அம்மா நிற்கும் வரைக்கும் அம்மா தான் சமையலண்ணா. சரி, முடிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நீங்களும் செய்து பாருங்க. எல்லாம் காட்டி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அளவான சாமான்கள், அப்போ நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்லணும் எப்படி இருந்தது. இந்த கட்லெட் ரெசிபி வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்ததா இல்லை வந்து கஷ்டமா இருந்ததான்னு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான. இனி வந்து நாங்கள் உருட்டி பிரட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை காட்டுறோம். நம்ம அம்மா வந்து முந்தி நாங்கள் விசா இல்லாத நேரம் அம்மா கட்லெட் செய்து கடைக்கு போட்டேன். கடைக்கு கொடுக்குறேன் நீங்கள் கட்லெட் செஞ்சு. அம்மா வந்து முந்தி வெளிநாட்டுக்கு வந்த புதுசில் விசா இல்லை தானே, நார்மல் விசா எல்லாம் இருக்கும். அப்போ அம்மா என்ன செய்திருக்கிறா, கட்லெட் செஞ்சு கடைகளுக்கு கொடுத்துருக்குறா.
நல்ல டேஸ்டான கட்லெட் தான் நம்ம செய்யறோம். உங்களோட கட்லெட் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவேன். அம்மா செய்யறத முதலாளியே சாப்பிட்டுருவாரா கட்லெட்டை? அம்மாட காமெடி. ஆனா என்ன நடந்தது, நீங்க கட்லெட் செய்து முதலாளி கொடுக்க, முதலாளி எல்லா கட்லெட்டையும் சாப்பிட்டுருவார். அவர் 4-5 அடிச்சிருவார். இப்படி விளையாட்டு அம்மாட முதலாளி சாப்பிடணும். கொஞ்சம் இப்படி உரைப்ப குறைச்சி செய்தா சாப்பிடணும். அவை நான் இப்ப யோசிக்கிறேன் லட்டு செய்து போடுவோம் யோசிக்கிறேன். கடைக்கா சில ஐடியா அம்மா செய்த லட்டு நல்லா செய்வீங்க. நம்ம லட்டுன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. அம்மா இனி வந்து கடைக்கு லட்டு செஞ்சு போட போறோம். அவங்க நம்ம வந்து சும்மா இருக்க மாட்டோம். அவன் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு தான் இருப்பா. இப்ப வந்து கட்லெட்டுக்கு நாங்க வந்து உள்ளுடன்டா சொல்றது இதை கறி கட்லெட் கறியை வந்து ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் உரைப்பு இல்லாம, ஏன் கலர் வந்து மஞ்சளா இருக்குன்னா நாங்கள் உரைப்பு இல்லாம செஞ்சோம். வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு உருட்டி எடுத்துட்டு ரஸ்க்கு பிரட்டி பொரிக்க போறோம். அவ்வளவுதான். இது அம்மா ஸ்பெஷல் கட்லெட்டுங்கட. அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். உப்பு காணுமாண்டு சுடுவதே. சூப்பரா இருக்கே. நல்லா இருக்கு. உப்பு அளவா இருக்கே. கறியை முடிச்சிட்டோம். இனி வந்து சுத்தி உருட்டி எடுத்துட்டு பிறகு காட்டுறோம். வெளியில கூட்டி கொண்டு போக போறேன். மழை நல்லா இறங்கிட்டு சூரியன் இங்க நிற்கிறார். இங்க நிற்கிறார். இப்பதான் கொஞ்சம் இங்க வந்துக்கிறார். இவ்வளவுதான் நிற்கிறார் சூரியன். இப்பதான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறார். நல்ல மழை வந்து நல்லா அடிச்சு ஊத்திட்டு நல்லா ஓஞ்சு இப்ப திருப்பி சூரியன் எட்டி பார்க்குறார். சரி, அம்மா சொன்னால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்காமல் கொஞ்சம் வெளியில் போவோம்ண்டு. அம்மா ரெடியா? அம்மா ஏன் வேலை திறப்பு கொண்டாட போகிறீங்களா? குளிர் இல்லையம்மா, நான் கூட்டிகிட்டு வரேன். வாங்க முதல். அம்மா இந்த ஜாக்கெட் எடுத்துட்டா, மழை வந்தாலும் வண்டி ஜாக்கெட் எடுத்துட்டா. இப்போ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் எங்களோட ஊரை வந்து சுற்றி காட்ட போகிறோம். அம்மாவுக்கு தெரிஞ்ச ஊர் தான். மேலோட்டமாக சுற்றி காட்டுவோங்க. மேல் மலைக்கெல்லாம் ஏறையில, அது இங்கே வலிக்கு விழுற போதியா மலைக்குள்ள. திருப்பி வந்தாலும் வந்து பாதுகாப்பு. மழை வந்தாலும் வேண்டாம். அம்மா ஜாக்கெட் ஒன்று எடுத்துட்டா. ஓகே அம்மா ரெடியா ஊரை சுற்றி பார்க்க? எந்த வேலையிடத்தையும் கொண்டு காட்டிட்டு அப்படியே இங்கே இருக்கிற ஸ்கூலையும் கொண்டு காட்டிட்டு வருவோம். என்னம்மா ஓகேவா? ரெடி? அதோட இந்த வீடியோவை அப்படியே அதோட சேர்த்து நினைக்கிறோம் கட்லெட்டோட. என்னம்மா இப்பதான் சூரியன் செமையா வந்து எட்டி பாக்குறாரு. நம்ம அப்படி மழை பெஞ்சது டக்குண்டு சூரியன் வந்துட்டேன்னா. ஓ நல்ல மழை பெஞ்சிட்டு பூ பூக்கும். இதுவும் அதே இனம் தான், பேந்து பூக்கும். இதுல ஒரு மலை இருக்கா? நாலு பக்கம் மேல 4 நடுவு, 4 பக்கம் மேல நடுவுல இயற்கை மகள் சிந்து. பிடிச்சிருக்கா இந்த ஊர் உங்களுக்கு? அம்மா நல்லா விருப்பமே சொன்ன. நீங்க கொஞ்ச நாள் போவா? என்னோட வந்து இருக்க போறீங்களா? உங்களுக்கு விருப்பமா என்னோட வந்து இருக்க? 100% உண்மை. அம்மா வந்து என்னோட இருக்கிறது. நான் உங்களை அந்த மேல் மலைக்கு கூட்டி கொண்டு போட்டா, அதுல சிவப்பு சுவிஸ் கொடி இருக்கம்மா. அதுல நான் வரையில அம்மா வரையிலையா? மேல் மலைக்கு கூட்டி கொண்டு போ. வடிவா இருக்கா இந்த இடம்? அம்மா இங்க அவ இங்கே தாங்க. இங்கே வந்தோம்மா இந்த ஊருக்குள்ள வந்து ஆக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். எங்களோட ஊரில் ஹலோ சொல்லணும். அது வந்து நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட். அதே மாதிரி எங்களையும் அவ பார்த்து சிரிச்சு கொண்டு போவினா, கை காட்டுவினா. ஆனால் நான் பார்த்ததுக்குள்ள ஃப்ரான்ஸில் அவ்வளோ வண்டி இல்லை. உங்களோட ஏரியாக்குலாம் அவரு தான் ஹலோ சொன்னேன். நான் மட்டும் தானே வந்து ஹலோ சொல்லி கொண்டு தெரியுறேன். அப்படி இருக்கும். இங்கே வந்து கூட ரெஸ்பெக்ட் பண்ணணும். எங்களுக்கு முதல் சுவிஸ் நாட்டுக்கு வந்த உடனே எங்களுக்கு படிப்பிச்ச முதல் படம் சம மனிதர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், வணக்கம் சொல்லணும். எல்லாரும் எங்களுக்கு சமம் உண்டு, அவையும் நாங்களும் உண்டு. அம்மாவுக்கு எங்களோட ஊர் ரொம்ப பிடிச்சுதான். தண்ணி பாய்தான் விதையும் காட்டுட்டா. இது வந்து இப்போ பெய்த மழை தண்ணியம்மா இதுக்குள்ள வலிஞ்சு போகுது. தண்ணி பாயல, மழை பெஞ்சா மட்டும் இப்படி வலிஞ்சு போகும். இங்கே வாங்க. இங்கே இந்த ஊரை பார்த்தா மழை பெஞ்ச மாதிரியா இருக்கு, லைட்டாக நனைஞ்ச மாதிரி இருக்குல்ல. எல்லா தண்ணியும் இங்கே தான் நிற்கிற. மழை தண்ணி ஒன்று சேருமா வந்து பேருந்து மழை விட்டோன்னா அப்படியே வத்தி கல் தெரியும். பேருந்து மழை பெய்யக்கு இப்படி பாஞ்சு ஓடும்.
அதாவது டெக்னிக்காக செஞ்சிருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் அங்கே திருப்பி ஒரு ஓடை இருக்கு, நான் காட்டுறேன். எங்கே போக மாட்டேன், அது ஓடை ஒன்று இருக்கு, அங்கே போவோம். வாங்க விற்க போட்டிருக்கணும் வேனுகள், பஸ்ஸுகள், கார்கள். வாடகைக்கு கொடுக்குறதில்ல, வாங்கி விற்கிறது. பிஸ்னஸ் மாதிரி அந்த எங்களோட பஸ் போகுது. அம்மா ஏற்றிடுவோம் பஸ்ஸில். என்னோட பேங்க் இது, நம்மளோட பஸ் வருது. இந்த இருக்கமா ரஃப் ஐஸ், இது என்னோட பேங்க். இங்க சுவிஸ்ல இருக்கிற கிராமங்கள்ல கூட இதெல்லாம் இந்த சம்பளம் வந்து விடும். 25ஆம் தேதி டாண்டு வரும் சம்பளம். நாங்க வந்து கவர்மெண்ட் உத்தியோகர்றானே, அதனால 25ஆம் தேதி எங்களுக்கு சம்பளம். இங்க அப்படி ஆண்டி இல்ல, இந்த இதுல வந்து டக்குன்னு துறக்க இயலாது. ஒரு வேலையை சம்பந்தமா, மற்றது வந்து விசாவில் பொறுத்து தான் துறக்கலாம். டக்குன்னு எல்லாருக்கும் தராயினா உடனே. ஆனால் ஓகே, ஆனால் நல்ல பாதுகாப்பான பேங்க். இதானம்மா இந்த வேலை இடம், அந்த பில்டிங், அந்த பில்டிங் எனக்கு பிடிச்ச வேலை இடம். இந்த பெரிய பில்டிங் என்னோடது. அக்ஷயண்ட ஸ்கூல் அங்கே, இதை தாண்டி எந்த இடத்தை தாண்டி அங்கே எல்லாம் பக்கம்தான். ஓகே இருக்காங்க இடம், வேலை இடம் கிட்டவா இருக்கா? கிட்டவா இருக்கா இந்த வேலை இடம்? எல்லாம் சுற்றி வர இருக்கேன். அம்மா சொல்கிறேன், எனக்கண்டே எல்லாம் அமைஞ்சமாக இருக்கான் இந்த ஊர். எங்கட அங்கால முன்பக்கம், இது பின்பக்கம் நான் வேலை செய்கிற இடம். நான் வேலை செய்கிற இடத்த காட்டுறேன் அம்மாவுக்கு. கேட்டிங்களாம்மா, மழை தண்ணி எங்கே வந்து சேருமண்டி இந்த பாலத்துக்குள்ள தான் எல்லா தண்ணியும் வந்து இருக்கு. ஒரு பெரிய ஏரி, சில்சேன்னு சொல்லி ஆறு, அந்த ஆறுக்குள்ளே போகும். இந்த இதுக்குள்ள தான் இருக்கு கெமாண்டியன் ஹவுஸ். அம்மா வந்து கெமாண்ட் ஏதுன்றோ அது அம்மாவுக்கு கெமாண்டியை காட்டுவோம், குடிக்கொண்டு வந்துடும். எங்கட கெமாண்டி நான் வந்து இந்த வாசலில் தான் இறங்கினான். வந்து இந்த கெமாண்டி ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து இறங்கினான். இந்த இடத்த இதான் கெமாண்டி ஆஃபீஸ். நாங்கள் என்ன ஹவுஸ் வைஸ் என்ன வேணாலும் இங்கே தான் பெறோம். நாங்கள் அங்கால இருக்கு புது பில்டிங்கள் எல்லாம். அங்கால இருக்கு, அங்கால அப்படியே அங்கால வந்து பெரிய ஸ்கூல், ஆக பேர் நேசரி படிச்ச முதல். இப்போ இல்லை, இப்போ இங்கே இல்லை. அக்ஷய் இப்போ 1ஆம் ஆண்டில் படிக்கிறேன். இது வந்து சின்னாக்கள் விளையாடுறதுக்காண்டி கட்டி வச்சு. அவன் இன்ட்ரெஸ்ட் போயிடுமாம்மா ஒரு வயசுக்கு பிறகு. முந்தைய ஒரே விளையாடுறது தான், முந்தைய ஒரே கூட்டி கொண்டு வர்றது தான் வெளியில். இப்போ அவன் வளர்ந்துட்டினா இதெல்லாம் போனவே தெரியுமே, போனவே நாங்கள் அவங்க கேபிள் லைனில் மேல் மலைக்கு. இப்போ இது சில்லி இல்லைம்மா, கேபிள் லைனில் போனவே நாங்கள் மேல் மலைக்கு ஈபிரிக்கு. அதை வந்து அவன் வந்து இப்போ புதுசாக செய்யணும். அதனால இதை கொண்டு வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விளையாட கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இப்போ அங்கே வந்து புதுசாக குட்டி குட்டியாக செய்யணும் அந்த கேபிள் லைனை. நாங்கள் ஒரு சின்ன வடிவானம் வந்து செய்யணும். அது இன்னொரு நாளைக்கு போய் பார்ப்போம். இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் விளையாட. இது கெமாண்டு தானே கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன், கொண்டு வந்து வச்சிருக்கேன். சின்னாக்கள் அதுக்கு திறந்து விளையாடுற மாதிரி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் எடுத்து படம் எடுத்தவர். இனி கொஞ்ச நாளைக்கு பிறகு எடுப்பினமா என்னென்னு தெரியும். ஆனால் எல்லோரும் நடந்தாங்க. நாங்கள் அந்த நேரம் வாணி அங்கே உக்குளாங்குளத்துலேருந்து பண்டாரிகுளம் நடந்து தானே போனாங்க. உக்குளாங்குளத்தில் இருந்து பண்டாரிகுளம் ஸ்கூலுக்கு நடந்து தான் போகிறோம் நாங்கள். இவ்வளோ தூரம் வேணாம், இவ்வளோ தூரம். அம்மா இப்போ வந்து கன வருஷத்துக்கு பிறகு தானே நீங்கள் சைக்கிள் வாங்கி தந்த நீங்கள் எங்களுக்கு இல்லையா? இது கன தூரம் வண்டி இல்லை, இங்கே வந்து நார்மல். இது வந்து 6ஆம் கிளாஸ் மட்டும் படிப்பார் இந்த பில்டிங்கில். இது 6ஆம் கிளாஸ் முடிஞ்சா இங்கெல்லாம் 7, 8, 9 வந்து படித்து முடிச்சுட்டு பேருந்து தான் வேலை சம்மந்தமாக படிக்கிறவ படிப்பினா, கேம்பஸ் சம்மந்தமாக படிக்கிறவ படிப்பினா, அவ இந்த திறமையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி விடுவீங்க. அக்ஷய் எப்படி ஓடுற பையன் பண்ணுறதே இல்லைன்னா துணிச்சல். அக்ஷய் வந்து இதை கண்டோன்னே இதில் துரத்தி ஓடுற. அக்ஷய் வந்து சரியான துடியாட்டமான ஒரு போய். அவர் வித்தியாசமான துடியாட்டம். மற்ற பிள்ளைகள் இப்படி செய்யா இருந்தானே பயம் இல்லாத நல்ல இது விளையாட்டு. பிரான்ஸ் நிலமா சுவிஸ் நிலமா? இது கொஞ்சம் என்னன்னு சொல்கிறேன், நல்லா இருக்குது, இயற்கையாக இருக்குது. அது கொஞ்சம் என்னன்னு அந்த துப்புரவும் இங்கே கூடமாக இருக்கு எனக்கு. அங்கே வந்து எல்லாம் முளத்துக்குளம்
குப்பையா இருக்கும். குப்பையா இருக்கு. அதை விட நாங்க இருக்கிறத விட பரிசு வந்து ஆக குப்பையா இருக்கு. அம்மாவும் அக்ஷயும் ஓட்டப்பட்டி வைக்க போய் நம்ம இன்றைக்கு. இப்போ ஓட்டப்பட்டியில் யார் ஓடி ஃபர்ஸ்ட்டாக வர்றேன்னு பார்ப்போம். அங்கால போகக்கூடாது, அம்மா இந்த பட்டுக்கு வரக்கூடாது. பொன்னியம்மா ஸ்டடி கோ. அம்மா அக்ஷய் ஸ்பீட்டாக ஓடுறான்னு அம்மா மெதுவாக ஓடுறான். அம்மா வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் அப்போவே ஓட்டத்தை அம்மா கூப்பிடுற அக்ஷய் நில்லுங்கோ அக்ஷய் நில்லுங்கோன்னா அக்ஷய் ஸ்பீட்டாக போயிட்டேன். அம்மா வந்து வீட்டில் ஸ்போர்ட்ஸ் செய்கிறவா. அப்போ இப்போ 2 நாள் விட்டு வந்து ஆள் வந்து வீட்டுக்குள்ளான் இருந்தவா, வெயிலாக இருந்ததுண்டு. அப்போ நான் சொன்னவாங்க வெளியில் சும்மா நடந்து கூட்டிகிட்டு வருவோம். அதை அவள் ஓட விட்டுறான். அவள் வீட்டில் வந்து சைக்கிள் எல்லாம் ஓடுறது, எக்ஸசைஸ் செய்கிறவா. அவள் வந்து தண்ணியில் சரியான கவனம். அம்மா எல்லாம் சாப்பிட மாட்டா. அந்த நல்ல என்ன சொல்கிறது, சில பேர் கவனம் மாதிரி பின்னவெல்லாம் 2 பேரும் திருப்பி ஓடி வரீங்கன்னா. அக்ஷயும் ஹாப்பி. அவருக்கு விளையாட ஆக்களில் இப்போ ஒரே அம்மம்மாவோட தான் விளையாட்டு. அக்ஷய் வின்னர். யா இப்படி வாங்க. வீட்டில் போய் எங்கே ஸ்போர்ட்ஸ் செய்து கொண்டு இருக்கிறவா. இங்கே வந்து இப்போ 2 நாள் ஸ்போர்ட்ஸ் இல்லை. இப்போ ஓகேயா? ஒரு கிழமையா செய்யலை. நான் சாமத்திய விட்டோட கொஞ்சம் இன்னொரு ரவுண்ட் ஓடிட்டு வாங்க. மூச்சு விளைக்குதா? நான் நீங்களும் ஓடுவோம்மா. இப்போ நாங்கள் வந்து இப்படி அம்மாவை இப்படியே எங்களோட நடப்பாதைகளால் அம்மா வந்து கூட்டி கொண்டு போகிறோம். இது எங்களோட தண்ணி ஒரு ரோட. அம்மா வந்து இயற்கையோட இன்றைக்கி சங்கமம் வேணாம்மா. கொஞ்சம் ஓடினது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஓடினது. கொஞ்சமாக தான் நான் உடம்பு சாப்பிட்டு அது ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் நடந்தால் ஓகே இருக்கும். கயிறுகள் அடிக்கிறோம் நாங்கள். இங்கே வந்து ஒன்றும் இல்லை, அடிக்க இல்லை. இங்கே இப்படி 2 தடவை வந்து ஓடினீங்களா சரி. அம்மாவை இப்போ ஒரு மலைக்குள்ளே கூட்டி கொண்டு வந்து இறங்குறேன்னு காட்டுக்குள்ளே. அம்மாவை கடைசியாக காட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு வந்தாச்சு. தண்ணி கூட போகும். தண்ணி கூட மழை பெஞ்சால் தண்ணி கொஞ்சம் கூட போகும் இந்த ஓடையால். ஆனால் அச்சேக்கு இந்த இடம் ஃபுல்லாக தெரியும். என்ன சொல்லுது, எது களை போய் எது களை வர்றோன்னு எல்லாம் தெரியுமா. இந்த பாலத்தை தாண்டி நாங்கள் வந்து அங்கால போனால் எங்களோட வீடு. ஆனால் சரியான அமைதியான இடம் வேணாம்மா. சோழி இல்லாத இடம். ஒரு மாடு ஒன்று வாங்கி கொடுத்தா மேய்ச்சி கொண்டு திரிவா இங்கே என்னம்மா. சுவிஸில் மாடு இல்லாமையா? சுவிஸ்ன்றாலே மாடு தான். பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அம்மா மாடு காட்டுட்டாமா. மாடு நிற்கிது. இந்த புல்லெல்லாம் மட்டும் என்ன செய்வினம்ண்டு அம்மாவுக்கு தெரியாது. என்னம்மா இந்த புல்லை வந்து இது விண்டருக்காண்டி வந்து என்ன செய்வினோம்னா, விண்டர் வரப்போதுன்னு இப்போ சமருக்கு எல்லா புல்லையும் வெட்டி காய வச்சு அந்த ஊரில் நாங்கள் வைக்கோலை கவனப்படுத்துகிற மாதிரி இந்த புல்லை கவனப்படுத்திட்டு இப்போ இந்த விண்டருக்கு விண்டருக்கு ஐஸ் வந்தால் அது ஒன்றும் செய்யாது. இப்போ இந்த விண்டருக்கு இதை எடுத்து புல்லாக குடிப்பினோம், மாட்டுக்கு குடிப்பினோம். வைக்கோல் மாற்றிங்களா ஒரு குட்டி தோட்டம். ஆமாம் இது என்ன அண்ணன்னு சொல்லுங்க பாப்போம். உருளைக்கிழங்கு. ஆமாம் யா கண்டுபிடிச்சிட்டா. உருளைக்கிழங்கு கோவா. இது ஒரு சாதி கோவா. நாங்கள் இப்போ என்ன செய்தோம்னா வெளியில் போய் அம்மாவை கொஞ்ச நேரம் நடக்கவெல்லாம் வச்சுட்டு சுற்றி அடிச்சு கொண்டு வந்து பார்த்தா நம்மளோட கட்லட் கறி வந்து ஆறிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு வந்து உருட்டி வந்து ரஸ்கு தூள் போட்டுட்டு எப்படி பொரிச்சு சாப்பிட போகிறோம்னு தான் காட்டுறோம். வேணாமா ரெடியா? எல்லாம் என்ன செய்ய போறீங்க? நீ என்ன செய்து வச்சுக்கிறீங்க? ரொட்டி வச்சுக்கிறேன். கட்லெட் ரஸ்க் எல்லாம் போட்டு எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சாச்சு. கொதிக்க வச்சு பொரிச்சு எடுக்கணும். இதில் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்து அதுக்குள்ள எங்களை விட்ட விருந்தினர் வந்து அவையெல்லாம் பார்த்து கவனித்து அவைய விட்டுட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கட்லெட் எல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் கொதிச்சோடனே பொரிச்சு வைக்க போகிறோம். அதுக்குள்ள விடைகளை நாங்கள் வெளியில் நடக்க வர போனாங்களே. நம்ம வெளியில் ஒரு மாய் கூட்டி கொண்டு போயிட்டேன் மழை விட்டோன்னே. அந்த வீடியோவும் அப்படியே இந்த வீடியோவில் ஜாயின் பண்ண போகிறேன். மற்றது வந்து எண்ணெய் இன்னும் கொதிக்கல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எண்ணெய் கொதிக்கிறதுக்கு. கட்லெட்டை வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு கட்லெட்டை வந்து போட போகிறோம். நாங்கள் வந்த விருந்தினருக்கு பொரிச்சு கொடுத்த நாங்கள் வீடியோ எடுக்கலாம் போயிட்டேன். நம்ம
அம்மா தான் பொரிக்கிறேன். எத்தனை பொரிக்க? 3 காணும் அம்மா. மீதி வந்து நாளைக்கு தான் நான் வந்து டூர் போகிறேன். நான் நாளைக்கு டூர் போவேக்க இதெல்லாம் கொண்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு. நாளை போடுங்க, இன்னொன்று போடுங்க அம்மா, இன்னொன்று போடுறேன். நாளை பொரிச்சிட்டு மீதியை வந்து நாங்கள் ஒரு 30 பேர் போகிறோம். 30 இருக்கு வேணாம், எவ்வளோ 30க்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன். 30 பேர் நாங்கள் டூர் போகிறோம். அந்த டூர் போவேக்க நான் வந்து அவைக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு கொண்டு போகிறேன். பாப்போம் என்ன மாதிரி சிந்தியா அதை செஞ்சு கொண்டு வந்ததுண்டு. அம்மா சொல்ற அம்மா செஞ்சேன்னு நான் சொல்லுவேன். அதை நான் உண்மையே தானே கதை இப்போ அதனால அம்மா செஞ்சேன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ அம்மா வந்து இதை பொரிச்சு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்காண்டி. ரொம்ப களைச்சி போன உண்டைக்குது, நிறைய வேலை நம்ம காரம் ஓடினாங்க. அதுக்குள்ள சிந்தியா போய் கார் ஓடிட்டு வந்தேன். அம்மா ஏற்றி ஓடி காட்டி நான் அம்மா கார் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நான் கார் ஓடி வருனீங்கன்னவா. அம்மா வந்து அம்மா ஹாப்பியா நல்லா ஓடுறேன்னா கார் வாங்கி தருவீங்களா அம்மா? நாங்கள் வந்து கட்லெட் வந்து பொரிச்சு முடிச்சிட்டோம். அம்மா எடுங்கோ கட்லெட் எண்ணெயிலேருந்து அம்மா எடுக்கிறா. இப்போ வந்து எங்களோட வீடியோவும் இதில் வந்து எண்ட் ஆகுது. கட்லெட்டை வந்து சுடுவது, அதனால இப்போ சாப்பிட இயலாது. ஆனால் கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்ததே நம்ம. இப்போ வந்து கட்லெட் பயங்கரமாக சுடுவது, அதனால சாப்பிட இல்லாதால நாங்கள் வந்து ஆற வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். வேணாம்மா டயர்டுனா அவ்வளவு டயர்ட் ஃபுல்லாக மலையில நடந்து ஏமா ஒரு மலையில் ஏற்றி இறக்கிட்டேன் ஒரு மாதிரி. அதே மாதிரி கார்லையும் மலைக்கு ஏற்றி கொண்டு போய் கீழே இறக்கிட்டேன். இப்போ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து, அதோட சிந்துவோட அம்மா. நன்றி, வணக்கம். வீடியோவை பார்க்கடாமா அம்மா. நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திப்போம். வேணாம்மா அம்மா நிற்கும் வரைக்கும் நானும் அம்மாவும் தான் சமையல். அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நாளைக்கு அப்பம் செய்ய அம்மா நாளைக்கு அப்பம் செஞ்சு தரப்போகிறேன். அவங்களுக்கு அப்ப வீடியோ நாளைக்கு வர ரெடியாக இருக்குது. அதோட தெரியல நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். செய்ய முடிஞ்சா செய்வோம். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பாய் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்.